ஆனா சித்தி அந்த போன் தொலையவே இல்ல. என்ன? ஆமா சித்தி அந்த போன் தொலையவே இல்ல. ஆமா, இவன் சொல்றது கரெக்ட் தான். சமீர் சரியா தான் சொல்றான். போன் தொலைவே இல்ல. அப்புறம் இந்த நேரத்துல சரி எது தப்பு எதுன்னு யோசிக்க வேணாமே. யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ண வேணாம். உண்மையை சொல்லணும்னா சித்தி, கரண் மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே அளவுக்கு எனக்கும் அக்கறை இருக்கு. அப்புறம் நான் எப்படியாவது கரணை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். ஆமா, போன் தொலைஞ்சு போகல, ஆனா திருட்டு போயிடுச்சு. நானும் சமீரும் என்ன சொல்ல வரோம்னா, அது போன் எங்களால மிஸ்பிளேஸ்லாம் ஆகல. அது யாரோ தெரிஞ்சே திருடி இருக்காங்க. போன் என்ன ஆச்சு என்ன ஆகல, அது எங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு எங்களால யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 3வது கருப்பாடு யார் அந்த கொலைகாரனோ அவன் ரொம்ப எச்சரிக்கை ஆயிடுவான். ஹாய் சார். ஹாய்டா. பாஸ்வேர்டை கிராக் பண்ண சொன்னீங்களா? அந்த போனை சீக்கிரமா கொடுங்க. வணக்கம். ஆனா அந்த போன் திருட்டு போயிடுச்சு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் காதல்னா என்னன்னு தெரியாது. எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அப்ப நான் இல்லை. ஆனா பிரீத்தாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு இன்னைக்கு புரியுது. அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு இப்ப எனக்கு புரியுது. பிரீத்தாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா பிரீத்தா கிட்ட அவளை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. இன்னைக்கு கூட சொல்ல முடியல. இன்னும் கரண் சொல்ல கூட இல்ல. பிரீதாவை காதலிக்கிறேன்னு சொல்லல. இருந்தாலும் கரண் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கான். அவனை ரொம்ப காதலிக்கிறான். ஒருவேளை கரணும் அவளை காதலிக்கிறதா சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? கரண் சொல்ற எல்லா விஷயத்தையும் அவ பண்ணுவா. ஏன் பண்ண மாட்டான்? கண்டிப்பா பண்ணணும்ல. கரண் அவளுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்திருக்கான். அதர்வைஸ் அவ லைஃப்ல எப்பவுமே பாசிபிள் ஆயிருக்காது. பணம், பேரு, சொத்து, புகழ். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மிஸ்ஸஸ் கரண் உத்ராவோட டேக். அந்த டேக் அது எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். அதுக்காக நான் என்ன நல்லா பண்ணேன். நான் லிமிட்ட மீறி எவ்வளவு பண்ணேன். எல்லாமே கரணுக்காக தான். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? பிரச்சனை மட்டும்தான். எல்லார் கூடயும் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நேசிக்கிறவங்க கூட இருப்பாங்க. அவங்கள ரொம்ப விரும்புவாங்க. சாக்ஷி ஆண்டி கூட மகேஷ் அங்கிள் இருக்காரு. பிரீதா கிட்ட கரண் இருக்கான். ஷாலின் கூட பிருத்வி. ஆனா பிருத்வி பிரீதா கூட எனக்கு என்ன பிரச்சனை? யாரு கூட இருந்தா எனக்கு என்ன? என்ன பிரச்சனை எனக்கு? ஏற்கனவே என் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எதுக்கு மத்ததை யோசிக்கிறேன்? இந்த விஷயத்தை எங்க கொண்டு போய் யோசிக்கிற பாரு. நான் சரியான முட்டாளா இருக்கேன். கரெக்ட், நல்லது. என் லைஃப்ல என்ன இருக்கு? என்னோட லைஃப்ல ஒண்ணுமே இல்ல. யாருமே என் லைஃப்ல இல்ல. யாருமே இல்லாம தனியா இருக்கேன். என்ன காதலிக்கிற மாதிரி, என்ன பத்தி மட்டும் யோசிக்கிற மாதிரி யாராவது என் லைஃப்லயும் கண்டிப்பா இருக்கணும்ல. அது கரண் தான். கரண் மட்டும்தான். வேற யாருமே இருக்க முடியாது. கரண், என்னால உன்னை பிரீதா கூட பார்க்க முடியாது. எனக்கு தெரியும். அது நீ அவளை கல்யாணம் பண்ணிருக்க.
அவளை நீ காதலிக்கவும் செய்யற. அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு நான் என்ன பண்றது? என்னால இத கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. என்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிற கரண். அந்த காதல் மேல சத்தியம். கரண், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னோட காதல் அடையறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த பிரீதாக்கு இல்ல, எனக்கு மட்டும்தான். நான் உன்னை யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். சுஹேல், அது என்னன்னா, நடக்க கூடாதது நடந்துருச்சு. அந்த போன் திருடு போயிடுச்சு. அப்படி ஃபோன் திருட்டு போச்சுன்னா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேனே. இல்ல மாமா, அதெல்லாம் வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போகாதீங்க. நீங்களே யோசிங்க. அந்த போன் தான் அக்ஷய் மர்டர் கேஸுக்கான இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். போலீஸ் நம்ம மேலே சந்தேகப்படும். நாம தான் ஆதாரத்தை அழிச்சிட்டோம் நினைப்பாங்க. இட்ஸ் அன் அஃபென்ஸ். மாமா புரிஞ்சுக்கோங்க. அந்த போன் திருட்டு போயிடுச்சுல்ல, யூனோ, அதுவும் ஒரு விதமான அஃபென்ஸ் தானே. போன் தொலைஞ்சிருச்சு, திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாலும் அது அஃபென்ஸ் தானே. நாம ஏதோ பண்ணிட்டோம் நினைப்பாங்க. சோ போலீஸ்க்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அண்ணிய ஸ்ருதிய சமீரனவ அரெஸ்ட் பண்ணிட்டா. மாமா ப்ளீஸ், நீங்க போலீஸ் கிட்ட போகாதீங்க. ஏ, நீங்க எல்லாம் எதுக்காக பயப்படுறீங்க? போன் இவகிட்ட தானே இருந்துச்சு. இவகிட்ட இருந்து தானே திருட்டு போச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு இவ மட்டும் தானே காரணம். போலீஸ் இவ்வளவு தானே கூட்டிட்டு போகும். எதுவா இருந்தாலும் சரி, போலீஸ் இவ்வளவு தானே விசாரிப்பாங்க. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கிரீஷ் அண்ணா கிட்ட 2 டீ கொண்டு வர சொல்லிக்கிறதுக்கா ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. சரி. அது கிரீஷ் அண்ணா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. நானே போய் டீ போடுறேன். சாரி. கொஞ்சம் வேலை இருக்கு மாமா, வந்துடுறேன். என்ன பிரீதா, இந்த வீட்டுல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிய? இந்த வீட்டுல நீ மருமகளா இல்ல, வேலைக்காரியா தான் இருக்க. எல்லாருக்கும் டீ போட்டு தரணும், அப்புறம் எல்லாரும் உன்னை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா நானே உனக்காக டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, உனக்கு நேரம் அந்த அளவுக்கு இல்லையே. இங்க பாருமா, எனக்கு பொதுவாக அட்வைஸ் பண்றது, அறிவுரை சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா நீ என்னோட தம்பியோட மனைவி, அதனால உன் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. ஆனா நீ அடுத்த தடவை பிரீத்தா மேல இவ்வளவு பெரிய பறைய போறதுக்கு முன்னாடி, அதாவது பெரிய பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு தடவை பேசிடு. நீன்றனாலதான் நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கா. இல்லைன்னா நீ இவ்வளவு பெரிய பழிய போட்டதுக்கு அவ திரும்ப உனக்கு பதில் சொல்லியிருந்தானா உனக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும். அதனால பிரீத்தா விஷயத்துல தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. மாமா, நான் ஒன்னும் சும்மா எல்லாம் சொல்லல. ஏதோ விஷயம் இருக்குன்றதுனால தானே நான் இப்படி பேசுறேன். உங்களோட இந்த கலாச்சாரமான மருமக கண்டிப்பா எதையோ மறைக்கிறா. அவ மறைக்கிறா, அவளோட கோவத்தை மறைக்கிறா. இங்க பாருமா, அவளுக்கு பெரியவங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு, அதனாலதான் அமைதியா இருக்கா. இல்லைன்னா ஒரு விஷயம் சொல்லவா, பிரீதாவுக்கு ரொம்ப கோவம் வரும். அவளுக்கு தப்பான விஷயம் பிடிக்காது. ஒருவேளை நீ இப்படி யோசிக்காம பேசுற விஷயத்தால பழி போறதுனால அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவ ஏதாவது பேசிட போறா. மாமா, பம்மி, இந்த அளவுக்கு ஷாக் ஆகாத. மகேஷ் இப்ப உன்கிட்ட சொல்லிட்டு போன விஷயத்தால அவர் இப்படி பேசிட்டாரேன்னு தப்பா எடுத்துக்காத. மகேஷ் சொல்ற மாதிரி பிரீதா ரொம்பலாம் கோவக்காரி கிடையாது. ஆனா பிரீதா எப்படிப்பட்டவன்னு உன்னோட மைண்ட்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கல, அந்த மாதிரி பிரீதா கிடையாது. எவ்வளவு நல்ல மகளா இருக்காளோ அதை விட நல்ல மருமக அவ. அவ எப்பவுமே புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டா. 2 குடும்பத்தையும் முக்கியமா தான் நினைச்சிருக்கா. அப்புறம் என் கரனை நினைச்சு நீ கவலைப்படுறல்ல? என்னோட கரண் நிச்சயமா பிரீதாவால ஜெயில இல்லங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. பிரீதாவால தப்பான விஷயங்கள் எல்லாம் சரியா மாறுங்கிறது மட்டும்தான் உண்மை. நீ வேணா பாரு. நீ இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கல, அது பிரீதாவால கரண் ஜெயில இருக்கான்னு சொன்னல. நீ இப்படி யோசிக்கிறது தப்புன்னு சீக்கிரமாவே புரிஞ்சுக்கதான் போற.
ஏன்னா என்னோட மருமக பிரீதா தான் கரணை வெளியில கூட்டிட்டு வர போறா. அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும். அப்ப உன் கண்ணுக்கு முன்னாடி உண்மை தெளிவா இருக்கும். இப்ப ஒரு பொய்யான விஷயத்த உன் மைண்ட்ல வச்சிட்டு இருக்கல, அதையும் நீ தூக்கி போட்டுருவ. என்னோட மகன் கரண் கண்டிப்பா வீட்டுக்கு வருவா, கூடிய சீக்கிரமே. நான் கோவப்பட்டது சரியா தப்பான்னு எனக்கு புரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இந்த கோவத்தை ஷர்லின் தான் எனக்கு ஏற்படுத்தினா. அவ தான் என்னை இப்படியெல்லாம் பேச வச்சா. அவளால தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு நான் நினைக்கவே இல்லையே. சமீர், என்ன பிரச்சனை இதெல்லாம்? போன் திருட்டு போச்சுன்னு சொன்ன, இப்ப போன் திரும்ப வருதுன்னு சொல்ற. அது வந்து அண்ணா இங்க பாருங்க, மத்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. அதாவது கீழே நாங்க என்ன சொன்னமோ போனை பத்தி சொன்னது எல்லாத்தையும் மறந்துருங்கண்ணா ப்ளீஸ். சரி, பிரச்சனை இல்ல. அந்த போனை கொண்டு வந்து காட்டுங்க. கொஞ்சம் பொறுமையாடுறா. இந்தாங்க, இதுதான் அந்த போன். யாரு கண்ணிலையுமே படாம இந்த போன் எடுத்துட்டு வர்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி இங்க பாரு, இது ரொம்ப குழப்பமான விஷயம். நீ சார்ஜர் கொண்டு வந்தல, சீக்கிரமா சார்ஜர் எடுத்து சார்ஜ் போட சீக்கிரம். ஹனி, இந்த போன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம், வீடியோஸை மட்டும் பார்க்கலாம். வீடியோஸை பார்த்துட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரியா? போன் இப்ப சார்ஜ் ஆயிடுச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம பார்க்கலாம். பிரீதா, 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 என்ன இது? கிச்சன்ல யாருமே இல்லையே. பிரீதா கிச்சனுக்கு டீ போட தானே போயிட்டு இருக்கேன்னு சொன்னா. ஆனா இந்த கிச்சனை பார்க்கும்போது ரொம்ப நேரமா யாரும் வரலன்னு தான் தோணுது. ஆனா பிரீதா எதுக்காக டீ போட போறேன்னு சொல்லிட்டு வந்தா? பிருத்தியோட பிரீதா வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னாச்சு பிருத்வி? உன் முகத்துல இருந்து சிரிப்பியும் காணாம போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ ஒரு தேவதைக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த. என்ன பார்த்ததும் உன் முகத்துல சிரிப்பு போயிடுச்சு. என்னமோ யமனை பார்த்த மாதிரி முழிச்சிட்டு இருக்க. உன்னுடைய பிரீதாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்காக இப்படி பண்ற பேபி? என்னை விட அதிகமா நீ தான் பிரீதா பத்தி அதிகமா யோசிக்கிட்டு இருக்க. நான் பிரீதா பத்தி யோசிக்கவும் இல்ல, அவளுக்காக வெயிட் பண்ணவும் இல்ல. பேபி, நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை மட்டும்தான். ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறதுனால நீ வரதுக்கு முன்னாடியே நீ தான் வரன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இங்க சும்மா தண்ணி குடிக்க தான் வந்தேன். ரொம்ப தாகமா இருந்துச்சுப்பா. அப்படியா? பிரீதா கிச்சனுக்குள்ள வரத பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்தன்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டா? வாட்? இன்கரெக்ட். தப்பு. கரெக்ட் என்னன்னா, நான் பிரீதாவை பார்த்தேன்தான். ஆனா வரும்போது இல்ல. அவ இங்க இருந்து போறத பார்த்ததும் அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன், தண்ணியை குடிக்கிறதுக்கு. பிரீதாவை நீ ரொம்ப அதிகமா வெறுக்கிறன்றது எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரியும். பிரீதாக்காக என்னுடைய மனசு துடிக்குதுன்னு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்ல பேபி. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை எதுக்காக பிரீதா கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? இதுதான் பெரிய ப்ரூஃப், என் காதலுக்கான ப்ரூஃப். இது யாருது? நம்ம குழந்தை. நீ இந்த குழந்தைக்கு யாரு? அம்மா. நான் இந்த குழந்தைக்கு யாரு? அப்பா. உன்னுடைய வயிற்றுல இருக்க குழந்தை நம்ம குழந்தை. இதை விட பெரிய ப்ரூஃப் உனக்கு என்ன வேணும்? இதை விட ஸ்ட்ராங் கனெக்ஷன் வேற என்னதான் எதிர்பார்க்க நீ? இந்த கனெக்ஷன் தான் பிரச்சனை. இந்த குழந்தையால தான் எல்லாரும் என்ன வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. இந்த குழந்தைய பலவீனம் ஆயிடுச்சு. என்னோட ஃபிகரை பாரு. நல்லா தானே இருக்க. உனக்கு தான் தோணுது, ஆனா எனக்கு என் ஃபிகர் நல்லா இல்லன்னு நல்லாவே தெரியும். எனக்கு தூக்கம் வருது, பசி எடுக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்னோட மூட் ஸ்விங்ஸ் அதிகமாகுது. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. காதலுக்கான அடையாளமா வேற எது கொடுத்திருக்கலாம்ல. எது கொடுத்த? கியூட்டா இருக்க. நீ இப்ப இப்படி கிரிப் பண்றல, அப்படியே பார்க்க கியூட்டா இருக்க பேபி. ரொம்ப கியூட்டா இருக்க. ரியலி?
அண்ட் யூ நோ வாட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உனக்கு பெரிய சல்யூட் பண்றேன். ஒரு விஷயம் சொல்லியாகணும். பிரெக்னெண்டா இருக்கும்போது கூட வேற லெவல் வேலையை செஞ்சிருக்கியே. பெரிய விஷயம் தான். அக்ஷயோட போனையும் திருடி இருக்க. அது வேற யாரையும் இல்ல, நீ தான்ற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. பிரெக்னெண்டா இருந்தோ நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கியே. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பேபி, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ பேபி. ஆ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பிரீதாவுடைய கையில அக்ஷயோடைய போனும் இல்ல, அவங்க கிட்ட பிளான் பியும் இல்ல. அப்படின்னா we are the clear winners. இல்ல? டோட்டலி So சந்தோஷத்துல என்ஜாய் பண்ணலாமா? எஸ். இல்ல இல்ல, ஏன் இப்போ வேண்டாம். எப்பவும் அவசரப்படக்கூடாது பேபி. அது என்னன்னா விளையாட்டு, எப்ப வேணாலும் மாறலாம். அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா செலிப்ரேட் பண்ணலாம். யூ ராங். விளையாட்டு எப்படி மாறணுமோ மாறிடுச்சு. விளையாட்டு இப்ப நமக்கு சாதகமா இருக்கு. நாம ஜெயிச்சிட்டோம். சோ செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா உன்னோட செலிப்ரேஷன் இல்ல, நாம ஜூஸோட செலிப்ரேட் பண்ணலாம். ஜூஸா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ல பேபி. சோ இதுதான் பெஸ்ட். செலிப்ரேஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம பேபிக்கும் இது ரொம்ப நல்லது. ஓகே, cheers. Cheers. You know what baby, உன் கூட ஜூஸ் குடிக்கிறது கூட சாம்பியன் மாதிரி இருக்கு. Cheers to our victory. இப்ப நான் ஜெயிச்சிட்டோம் பேபி. இப்ப நம்ம சேஃபா இருக்கோம், டோட்டலி சேஃப். என்னால தானே. நான் மட்டும் இவ்வளவு ஸ்மார்ட்டா இல்லைன்னா இன்னைக்கு இந்த விளையாட்டு நம்ம கையில இருந்திருக்காது. தப்பு நம்மளாலதான். நம்ம 2 பேரும் தான் காரணம். மறந்துட்டியா? நீ யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தில்ல, அப்ப யாரால தப்பிச்ச? So cheers. Cheers. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. இது என்ன இது? இந்த போன் ஒரே தொல்லையா இருக்கு. பாரு, ஹேங் ஆயிடுச்சான்னு எங்க பாரு. கொடுங்க. இந்த ஹேங் ஆயிடுச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன், ஆன் ஆகும். அதை ஏன்ட்ட கொடு. இந்த போனு கீழே விழுந்துச்சா? ஆமா, விழுந்துச்சு. 2 தடவை கையில இருந்து விழுந்துச்சு. அது இந்த போனுக்காக நிறைய பேர் இருக்காங்களா, அதான் இது கீழே விழுந்துருச்சு. சரி, இதை நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ப்ளீஸ். சரி, அப்போ எவ்வளவு நேரம் ஆகும்? குறைஞ்சது 2-3 மணி நேரம் ஆகும். வரேன். இந்த போன்னால பெரிய தொல்லையா இருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படியாச்சும் அந்த ஆதாரம் நம்ம கைக்கு கிடைச்சிரும். இந்த மஹிராவோட உண்மை எல்லாருக்குமே தெரிய வந்துரும். இந்த தடவை அவளால தன்னை காப்பாத்திக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அவளுக்கு எதிரா ஆதாரங்கள் இருக்கு. சரி, நான் கரணை போய் பார்த்துட்டு வரேன். கரண் கிட்ட இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வரேன். அப்பதான் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். நம்ம கொலைக்காரனை கண்டுபிடிச்சிருவோன்னு அவனுக்கு அப்பதான் ஒரு தைரியம் வரும். அவன் நிச்சயமா ஷாக் ஆயிடுவான். கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, மஹிரா தான்னு சொல்லணும். போய் சொல்லிட்டு வரேன். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். அந்த மஹிரா தான் கொலை பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் அவளை எப்படி கூண்டுக்குள்ள கொண்டு வரணும் மட்டும் பாரு. அப்புறம் உன்னோட நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்குல்ல, அதுலயே நீ வெளியே வந்துருவ. இதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒன்னும் நீ உள்ளே இருக்க மாட்ட. நீ என்ன யோசிக்கிற? நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? எனக்கு என்னமோ மஹிரா இப்படி பண்ணிருப்பான்னு நம்ப முடியல. அவ கொலகாரியா இருக்க மாட்டா. மஹிரா கொலைக்காரியா இருக்க மாட்டாளா? உன்னால எப்படி இதை சொல்ல முடியுது? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நாங்க தானே இதை கண்டுபிடிக்கிறோம். அக்ஷயோட போன்ல இருந்து 3வது கருப்பாடுக்கு கால் பண்ணும்போது மஹிராவோட ரூம்ல இருந்து தான் போன் சத்தம் கேட்டுச்சு. எங்களால ஷியாரா கண்டுபிடிச்சு சொல்ல முடியல, ஆனா எங்களால சொல்ல முடியும். அப்புறம் சாமி இருக்கான்ல, அவ மஹிராக்கு கால் பண்ணா. அவ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதால தன்னோட ரிங்டோனை கூட மாத்திட்டா. கொலைக்காரங்க தான் மாட்டி போங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களே ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்கல்ல. அவ ரொம்பவே ஸ்மார்ட். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ கிடையாது. அவ பாக்கதான் அப்பாவியா இருப்பா. நான் அவளை அப்பாவின்லாம் சொல்ல பிரீதா. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனா அவ கொலை பண்ணிருக்க மாட்டா. எனக்கு என்னமோ அப்படி தோண மாட்டேங்குது.